அண்ட் இன்னும் வந்து 5 நிமிஷம் இருக்குது நோன்பு முடியறதுக்கு. ரம்ஜான் மாதத்தில் ஹேர் கட் பண்ணக்கூடாதா? ஆல் ரைட், ஸோ திஸ் இஸ் யுவர் சைன். வெல்கம் பேக் டு நியூ vlog. வெல்வே ஸோ வெஹி ஆக்சுவலாக டூட் நான் இப்போ தான் வேக்கப் ஆன உடைய vlog மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் டூட் நான் ஃபேன் கூட ஆஃப் பண்ணிட்டேன். சவுண்டு கொஞ்சம் அப்படி இப்படி வருது அப்படின்ட்டு சொல்லி நாய்ஸு. அண்ட் டூட் பேக் டு பாயிண்ட், நான் இப்போ தான் வேக்கப் ஆன உடனே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு vlog மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக காலையில் 3:30 மணி ஆகுது. அண்ட் என்னோடய சவுண்டு கொஞ்சம் கம்மியாக வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நோன்பு வைக்கணும். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஃபஸ்ட்டாக தஹஜுத் ப்ரேயர் படிக்கணும். அந்த தஹஜுத் ப்ரேயர் படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் யாராவது புதுசாக எங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போட லேட்டஸ்ட் vlog டக்கு உங்களுக்கு ரீச் ஆகும். வித்தவுட் டைம் வேஸ்டிங், லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபைனலி டூட் தஹஜுத் ப்ரேயர் படித்து முடித்தாச்சு. அண்ட் இன்னுமே வந்து செய்திக்கு வந்து 45 மினிட்ஸ் இருக்குது செய்தி பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ நான் செய்தி தான் பண்ண போகணும். அண்ட் டூட் நோன்பு வைக்கும்போது கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது, அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, அளவாக தான் சாப்பிடணும். அண்ட் நான் வந்து நோம்பில் சப்பாத்தி தான் சாப்பிடுவேன். 2 or 3 சப்பாத்தி, அவ்வளோதான். 1 கிளாஸ் வாட்டர், அதோடு வந்து சாப்பிட்றது முடிச்சுக்குவேன். அண்ட் இப்போ போய்ட்டு நான் சாப்பிட்டுட்டு vlog கண்டினியூ பண்ணலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாமா அப்படின்ட்டு சொல்லி நானே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் இப்போ நான் வந்து சரி போய் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். much later. அண்ட் இன்னும் வந்து 5 நிமிஷம் இருக்குது நோன்பு முடியறதுக்கு. அண்ட் நான் வந்து இங்கே vlog மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஜூஸ் சாப்பிட்டுட்டு இப்போ 2 நிமிஷம் இருக்குனாங்க போய் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டாக்கா அவ்வளோதான். 3 சப்பாத்தி, 1 கிளாஸ் தண்ணி, அதோட வந்து சரி முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் இஃப்தாரி தான் பண்ணணும் 6:30 மணிக்கு. அண்ட் இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. இது குடிச்சிட்டு 1 கிளாஸ் தண்ணி சாப்பிட்டுட்டு நேராக வந்து ப்ரேயருக்கு போகணும், தொழுகைக்கு போகணும் மஸ்ஜிதுக்கு. அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் நீங்கள் நோன்பு வச்சாக்கா என்னென்ன சாப்பிடுவீங்க காலையில், உங்களுடைய ஃபேவரட் டிஷ் என்ன அப்படின்ட்டு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக டூட் ஒரே வியர்வை வருதா, ஏன்னாக்கா நான் ஃபேன் கூட ஆஃப் பண்ணிட்டேன். vlog மேக் பண்ணும்போது நாய்ஸ் வருது, ஃபேனோட சவுண்ட் அப்படின்னு சொல்லி ஃபேனை ஆஃப் பண்ணிட்டேன். அதனால் வந்து வேர்வை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் டூட் நான் ப்ரேயர் போயிட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். இங்கே அவ்வளோவா என்னால் vlog மேக் பண்ண முடியல, வீடியோ காலையில் அப்படின்றதுனால வந்து ரூமில் உட்காந்து vlog பண்ணுற நிலைமை வந்துருச்சு. ஸோ பார்க்கலாம். சரி முடிஞ்சிருச்சு. அண்ட் இப்போ வந்து தொழுகைக்கு தான் போய்கிட்டு இருக்கிறேன். அண்ட் இங்கே ஏரியாவில் கம்பம் லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிருக்கா, அதனால் வந்து கரெக்டாகவே கிளாரிட்டி இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இங்கே நேராக வந்து நான் தொழுகைக்கு போய்ட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். டைமும் ஆயிடுச்சு. much later. ஃபஜர் ப்ரேயர் முடிஞ்சிருச்சு. அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து விடிஞ்சிடும். விடிஞ்சதுக்கப்புறமா வந்து நான் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னாக்கா இவ்வளோ இருட்டில் vlog மேக் பண்ண முடியாது. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், விடிஞ்சிடும். அதுக்கப்புறமா வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். A few minutes later. அண்ட் டூட் ஃபைனலாக விடிஞ்சிருச்சு. இப்போ தான் நான் மொட்டை மாடிக்கு வந்தேன், பாருங்கள் விடிஞ்சிருச்சு. இப்போ கரெக்டாக வந்து காலையில் 6:45 ஆகுது. நான் இங்கே vlog மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் டூட் நோன்பை பொறுத்தவரை கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது, அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, அளவாக தான் சாப்பிட்ணும். அண்ட் நான் வந்து எங்கள் வீட்டில் என்ன இருந்தாலும் நான் வந்து சப்பாத்தி தான் சாப்பிடுவேன். அண்ட் அதே மாதிரி இன்றைக்கும் சப்பாத்தி தான் சாப்பிட்டேன். ரம்ஜான் முடிகிற வரைக்குமே வந்து சப்பாத்தி தான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்ன தான் நம்ம எங்கெங்கே vlog பண்ணாலும் மொட்டை மாடியில் நின்று இப்படி வெட்ட வெளிச்சத்தில் vlog பண்ணுறது வந்து ஒரு தனி சுகம். அண்ட் டூட் நகம் கூட ஃபுல்லாக வளர்ந்துருச்சு, இதுவும் கட் பண்ணணும். அண்ட் டூட் இப்போ ஒரு 10 மணி 11 மணிக்கு வந்து காலையில் ஹேர் கட் பண்ண போனோம். பார்க்கலாம் இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி நான் வந்து ஹேர் லாங்காக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அங்கே போய் பார்க்கலாம் எப்படி ஹேர் ஸ்டைல் செட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி. சைடில் தான் கட் பண்ணுவேன் தவிர அப்பர் ஹேர் கட் பண்ண மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். பார்க்கலாம் எப்படி ஹேர் கட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி. அண்ட் டூட் அவ்வளோதான், வீடியோ காலையில் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து இன்னியோட 8வது நோன்பு. இன்னும் பேலன்ஸ் 22 இருக்குது, அதுவும் கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
அண்ட் அவ்வளோதான் டூட். நான் காலையில் 11 மணிக்கு ஷார்ப்பாக உங்களை ஹேர் கட் சலூனில் வந்து சந்திக்கிறேன். அண்ட் டூட் நான் vlog என் பண்ணலான்ட்டு இருந்தேன் இப்போ இங்கே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தனாக்கா அங்கே சன்ரைஸ் ஆகுது. சரி அது உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்லி vlog மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபைனலாக டூட் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ இங்கே நேராக போயிட்டு ஹேர் கட் தான் பண்ணணும். நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன் என்ன ஹேர் ஸ்டைல் கட் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லி. A few minutes later. ஃபைனலி டூட் ஹேர் கட் பண்ணியாச்சு. ரம்ஜான் மாதத்தில் ஹேர் கட் பண்ணக்கூடாதா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நோன்பு வச்சாக்கா ஹேர் கட் பண்ணக்கூடாதா? எது? ஃபைனலாக டூட் ஹேர் கட் பண்ணியாச்சு. நோன்பு வச்சாலும் ஹேர் கட் பண்ணலாம், ரம்ஜான் மாதத்துலேயும் ஹேர் கட் பண்ணலாம். அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை டூட். நான் கேட்டுட்டு தான் வந்து ஹேர் கட்டே பண்ண வந்தேன். நோன்பு வச்சிருந்தால வந்து ஹேர் கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லையா. நான் கேட்டுட்டு தான் வந்து ஹேர் கட் பண்ணேன். இந்த ஹேர் கட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து இப்படி படுக்க வைக்கலான்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து ப்ளோட்ரெல்லாம் பண்ணி நிற்க வச்சாரு டாப் மாதிரி. அண்ட் அவ்வளோதான் டூட். இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். இந்த vlog எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:30 மணி ஆகுது காலையில். இன்னும் எவ்வளோ மணி நேரம் இருக்குது நோம்பு முடிக்கிறதுக்கு. அண்ட் நான் வந்து இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வெயில் கொளுத்துது வெளியில், ஆஹா. தலை காட்ட முடியல.